கொஞ்சம் தீர்க்க வருகிறாள். பேபி ஜெனி. என்னடி? நிலா. உனக்கு ஓகேவாடி ஜெனி? ஓகேவானா எதுக்கு ஓகேவா? நிலா. அந்த 3 பேர் கூட போக. ஜெனி. ஓகேதான் நிலா. ஏன் உனக்கு ஓகே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஜெனி. உனக்கு இருக்கும். நிலா. சொல்றத கேளு பேபி. நிலா பின்னாலேயே வந்தாள். என்ன கேளு? நமக்கு இந்த டைம் மிஷின் செய்யணும் நிலா. நமக்கில்ல, உனக்கு. ஜெனி. ஓகே, எனக்கு தான். நிலா. அப்போது உள்ளே நுழைந்தாள் வினிதா. என்ன மேடம், என்ன பேசுறீங்க? வினு. எதுவும் பேசல, வா போலாம். நிலா. பாருடா, மேடம்க்கு கோவமெல்லாம் வருது என்ற வினு அவள் பின்னால் சென்றாள். அங்கு நமது நாயகர்கள் 3 நின்றிருந்தனர். என்ன ரெடியா 3 பேரும்? ஜான். ரெடிதான், உங்க பேர் சொன்னா நல்லா இருக்கும். ஜெனி. ஜான், சூர்யா, விஸ்வா. ஓ ஓகே, கிளம்பலாம். பட் எதுல போறோம்? நிலா. உங்க பேரை இன்னும் சொல்லல. ஜான். நான் நிலா, இவ ஜெனி, இவ வினிதா. ஓகே. சூர்யா. நாம இப்போ ஒரு வினோதமான வண்டியில தான் போக போறோம். விஸ்வா. வினோதமான வண்டியா? அப்படி என்னது அது? வினு. அது இதுதான் என்ற ஒரு காரை காட்டினான் ஜான். அட பாவிங்களா, கார் வினோதமான வண்டியாடா உங்களுக்கு? இதே உங்களுக்கு ஓவரா இல்ல? இது என்ன வண்டி நிலா? இதுக்கு பேர் தான் காராம். சூர்யா. என்னது காராமா? வினு. காராமா இல்ல, அது கார். விஸ்வா. அது கூடவா ஒழுங்கா சொல்லல? நிலா. நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம். அண்ட் இது எந்த காலத்து வண்டி? இதுல தான் நம்ம தாத்தாவோட தாத்தாவெல்லாம் போயிருப்பாங்க. ஜான். ஓகே ஓகே. வினு. 6 பேரும் அந்த காரினுள் அமர்ந்தனர். இப்போ நாம எந்த ஊருக்கு போக போறோம் வினு? தெரியாது. சூர்யா. தெரியாதா? தெரியாத ஊர் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங் என்று நிலா கேட்கவும் முறைத்தான் விஸ்வா. அப்புறம் என்ன, எந்த ஊருக்கு போறோம்னு கேட்டா சொல்லணும். இது கூடவா தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க? நிலா. நீ முதல்ல அமைதியாவா. சூர்யா. ஏன், நான் ஏன் அமைதியா வரணும்? நான் பேசிட்டு தான் வருவேன். நிலா. ரைட், மேடம்க்கு பைத்தியம் புடிச்சிடுச்சு. ஜெனி. வாட், இவ பைத்தியமா? விஸ்வா. எஸ், ஏதாவது வேணுமா? நோ, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. நிலா. அண்ணா சும்மா சொன்னேன். ஜெனி. சும்மாதான் சொன்னேன். விஸ்வா. ஓகே ஓகே. நிலா. நிசப்தமான காடு. அந்த காட்டில் உள்ள இலைகள் அங்கும் இங்கும் அசைந்து ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் காடு. அந்த காட்டின் நடுவில் ஒரு வீடு. வீடு என்று கூறுவதை விட பங்களா என்றே கூறலாம். அந்த அளவு பெரியதாக இருந்தது. அப்போது சடசடவென மழை. இப்போது மழை பெய்யும் என்று யாரும் யூகித்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மழை. அந்த மலையில் புதைக்கப்பட்டிருந்த அந்த பழைய நகை வெளியே வந்தது. அன்று புதைக்கும் போது எப்படி இருந்ததோ இப்பொழுதும் அப்படியேதான் இருக்கிறது. அது மட்டுமன்றி உலகத்தை தவிர இந்த காடு மட்டும் இயற்கையாகவே இருக்கிறது. இதில் மட்டும்தான் இயற்கையான சூரியன், நிலவு என அனைத்தும் இருக்கிறது. இதை மட்டும் எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய வீடு. வீடு என்று கூறுவதை விட பெரிய பங்களா என்றே கூறலாம். பார்க்க பேய் வீடு போல்தான் இருந்தது. அதை பார்த்தாலே தெரிந்தது அந்த வீட்டில் எவரும் இல்லை என்று. அந்த வீட்டின் வெளியே தூசி படிந்திருந்தது. அங்கும் இங்கும் மரம் வளர்ந்திருந்தது. அவ்வீட்டின் வாசற்படிக்கு கீழேதான் பழைய நகை புதைக்கப்பட்டிருந்தது. அதிலுள்ள ஆத்மா
ஒருவளின் வரவிற்காக காத்து கொண்டிருந்தது. யார் அவள்? பார்ப்போம். நம்மளை அழிக்க அவ வருவாளா அப்பா? ஜீவா: தெரியலடா. நம்ம வீட்டு வாரிசுல ஒரு பெண்ணோட ரத்தம் ஒரு துளி அந்த நகையில பட்டாலும் அவ வந்துடுவா. மகேஸ்வரன்: அப்பா, என்ன இருந்தாலும் அவர் செஞ்சது தப்புப்பா. ஜீவா: தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியலையே. மகேஸ்வரன்: அப்பா, எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே, அப்பா அவளோட ரத்தம் அந்த நகை மேல படாதில்ல. இல்லப்பா. மகேஸ்வரன் சிறிது கவலையுடன் கூறினார். என்ன இல்லப்பா? ஜீவா: இல்லடா, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை நாங்க தத்து கொடுத்துட்டோம். மகேஸ்வரன்: என்னப்பா சொல்றீங்க? எனக்கு தங்கச்சியா? இது மோசம், அவளை நான் பார்க்கணும். ஜீவா: இல்லடா, அவ நம்ம கூட இருந்தா எப்படியும் அவளுக்கு அவளை பத்தி தெரிஞ்சிடும். மகேஸ்வரன்: என்ற ஜீவா தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அனைவரும் அவர்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். இதுதான் நம் வரவேண்டிய இடமா நிலா? ஆமா சூர்யா. 6 பேரும் அந்த காட்டை ஆராய்ந்தனர். ஆமாங்க, அது அந்த நகை புதைக்கப்பட்ட இடம்தான். 6 பேரின் காலடி அந்த வீட்டில் பட்டதும் காற்று பலமாக வீசியது. முன்பே மழை பெய்து ஓய்ந்திருந்தது. இப்போது மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது. கருமேகங்கள் கூட்டமாகியது. மதியமாக இருந்தாலும் இரவு போல் இருட்டியிருந்தது. நிலா சற்றே பயந்து போனாள். என்ன பேபி, பயமா இருக்கா? இது நம்ம கவர்மெண்டோட வேலை தான், டேக் இட் ஈஸி. ஜெனி: அவங்களுக்கு தெரியாது இது அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லைன்னு. சரி, வாங்க போலாம். விஸ்வா: அனைவரும் அந்த பழைய பங்களாவில் தங்கலாம் என்று முடிவு செய்தனர். தொடரும்.